டு பி வெரி ஃப்ரேங்க், ஐசியூ ஒரு பிளேஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் எப்பயுமே உள்ளே இருப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேசஸ் இந்த ஹாஸ்பிட்டல். கார்டியாலஜிஸ்ட்னால் தெரியும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு பல்மனாலஜிஸ்ட்னால் லங் டாக்டர். ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்னால் கிட்னி டாக்டர். கிரிட்டிக்கல் கேர்னால் யார்? இப்படி சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து நம்ம வார்டில் வச்சு பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம 24/7 யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை இமீடியட்டாக வந்து நம்ம வந்து ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுவோம். ஐசியூக்கு யார் போகணுங்கிறதுக்குன்னு இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் படி சில ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியாவே இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்ன, வெண்டிலேட்டரில் போய்ட்டு அவ்வளோதான், பேஷண்ட் பிழைக்காது, பேஷண்ட் ஒன்றுமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெண்டிலேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது ஆக்சுவலி? நம்ம இதில் என்னென்னா வந்து ஒரு காமன் திங் என்னென்னா வந்து யாராவது லைட்டாக மயக்கம் போட்டு விழுந்தால் உடனே தண்ணியை முகத்தில் தெளித்தா பரவாயில்ல, பட் தண்ணி எடுத்து கொடுக்குறது, கொஞ்சம் லைட்டாக எழுந்திரிச்சோம்ல தண்ணியை குடிங்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப சிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, 2-3 வீக்ஸ் எங்களோட இருக்கிறவங்கள வார்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம்ல, வி டோன்ட் அப்சால்வ் ஆஃப் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டக்குன்னு நாங்கள் அப்படியே விட்டுறதில்ல. அவங்கள வார்டுக்கு போயிட்டாங்க, நம்ம ரோல் ஓவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த ஐசியூ டீம் வார்டுக்கும் போய் ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அடுத்த நாள் நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணி போன பிறகு அதே மாதிரி கேர் ஏதாவது டிஸ்மேண்டில் குறைஞ்சிடக்கூடாது. ஸோ அது கரெக்டாக கிடைக்குதா, ட்ரக்ஸ் கரெக்டாக போகுதா, எல்லாமே கரெக்டாக போகுது. ஒரு 2-3 டேஸாவது நம்ம போய் அங்கே போய் ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஒரு செஸ்ட் பெயின் இருக்குது, நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, செஸ்ட் பெயின் வருது அப்படின்னா ஃபஸ்ட் திங் ஸ்டாப் த வெஹிக்கிள். உங்கள் அப்போ இருக்கிற பயம் என்னென்னா வந்து அப்படியே நம்ம ஓட்டிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் போய். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டாக்டர் ஷோவில் டாக்டர் எபினைசர் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் ஃப்ரம் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வானகரம்லேருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐசியூ அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு வந்து பயங்கர பயம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அந்த கிரிட்டிக்கல் கேர் சைடில் இருக்கனால ஐசியூ பற்றி எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மக்களுக்கு வந்து எப்பயுமே இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூனா ஒரு பயம். அது ஏன்னா வந்து அது ஒரு மக்களுக்கு பார்க்குறப்ப வந்து ஒரு கண்ணாடியாக இருக்குது, ஐசோலேட்டடாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்மளால் போக முடியாது ரெகுலராக. வார்ட் மாதிரி அடிக்கடி உள்ளே போயிட்டு வர முடியாது. ஸோ பேஷண்ட்ஸும் தனியாக இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் செப்பரேட்டடாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம், எப்படி இருக்கோ என்னமோ, நம்ம நல்லா இருக்காங்களா, ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா, ஏன்னா ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் டு பி வெரி ஃப்ரேங்க், ஐசியூ ஒரு பிளேஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் எப்பயுமே உள்ளே இருப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேசஸ் இந்த ஹாஸ்பிட்டல். நீங்கள் மற்ற இடத்துல கூட வார்டில் கூட வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வந்து மேன் பவர் அந்தளவுக்கு இருக்காது, நர்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க சில இடங்களில். பட் ஐசியூவில் வந்து எப்பயுமே டாக்டர்ஸ் இருப்பாங்க, எப்பயுமே நர்சஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் சிக்காக இருந்தாங்கன்னா ஒரு நர்ஸ் வந்து ஆல்வேஸ் அந்த பேஷண்ட்டோடய இருப்பாங்க. ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உள்ள ஐசியூக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேர் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து தட் பேஷண்ட்ஸ் ரெக்வயர் தட் கேர். பேஷண்ட் சிக்காக இருக்காங்க, அவங்க வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கேர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வார்டில் அந்தளவுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஸ்டெரைலாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கணும். அதனால் நாங்கள் நிறைய பேர் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிறனால மக்களுக்கு ஒரு பயம். அதனால தான் மெயினாக அந்த ரீசன். பட் ஐசியூ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அங்கே வந்து பீப்புள் ரவுண்ட் த கிளாக் இருக்கிறாங்க. உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேஷண்ட் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல டீம் இருக்குது, பயப்பட வேண்டாம். அண்ட் வந்து இந்த கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க, பொதுமக்களுக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் கேரில் வந்து டாக்டர்ஸ் இருக்கான்றது வந்து ஒரு ஆச்சரியமானது. கிரிட்டிக்கல் கேர்னால் என்னது டாக்டர் ஃபஸ்ட்? இப்போ வந்து பொதுமக்களுக்கு யூஸ்வலி என்னென்னா வந்து கார்டியாலஜிஸ்ட்னால் தெரியும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு பல்மனாலஜிஸ்ட்னால் லங் டாக்டர். ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்னால் கிட்னி டாக்டர். கிரிட்டிக்கல் கேர்னால் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப இருக்குது. இப்போ கிரிட்டிக்கல் கேர் டு பி இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெடிசன். மெடிசனில் வந்து பல ஃபீல்ட்ஸ் இருக்குது, பல டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து கிரிட்டிக்கல் கேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு மாடர்ன் ஃபீல்டு. ஸோ ஒரு பேஷண்ட் சிக்காக உள்ளே வர்றப்ப ஒரே சமயத்தில் வந்து ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் வரலாம், மூச்சோட சிரமப்படலாம். அவங்களுக்கு பலதரப்பட்ட சிகிச்சை தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர் போட வேண்டியது இருக்கும், டயாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பேஷண்ட்ஸ்க்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் அதை சரி பண்ண வேண்டியது இருக்கும், எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது இருக்கும், சிடி ஸ்கேன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும், என்ன ப்ராப்ளம்னு பார்த்து சீக்கிரம் பேஷண்ட்டுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு பர்டிகுலர், இப்போ ஒரு ஹார்ட் டாக்டர் மட்டும் இருந்தார்னு வச்சுக்கோங்க, அவருடைய இதை மட்டும் பார்ப்பார். இப்போ நுரையீரல் டாக்டர்னால் அந்த ஸ்பெஷலைசேஷனோட பார்ப்பாங்க. பட் கிரிட்டிக்கல் கேருங்கிறப்ப வந்து when a patient is sick, critically ill, பேஷண்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பேஷண்ட்ஸை எப்படி காப்பாற்றுறது, அதுக்குன்னு தனியாக இப்போ ஒரு ஃபீல்ட் ஆஃப் மெடிசனே இவால்வ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் அ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.
போஸ்ட் எம்டி முடிச்சுட்டு எல்லாம் இதை படிக்கிறாங்க. 3 இயர் கோர்ஸு, ரெகக்னைஸ் நவ். ஸோ இந்த ஃபீல்டு தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெரி வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபீல்ட். இது ஏன் இது முக்கியம்னா, இது நம்ம தெளிவாக படித்துட்டு வந்து பண்ணுற டாக்டர்ஸ் வந்து ரவுண்ட் த கிளாக் பேஷண்ட்ஸை பார்த்து கம்ஃபர்டபுளாக ஐசியூ விட்டு பேஷண்ட்டை சேவ் பண்ணி வார்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ மெயினாக கிரிட்டிக்கல் கேர் ஒர்க் வந்து ஐசியூவில் தான் இருக்கும், இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில். ரைட். அண்ட் ஒரு பேஷண்ட் வந்து கிளினிக்கு வராங்க, அவங்க நார்மல் வார்டில் இல்லாமல் டக்குன்னு வந்து ஐசியூக்கு வந்து உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஐசியூ வந்து தேவை அப்படின்னு சொல்லி? இப்போ எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு எமர்ஜென்சி என்ன ஒரு இடம் இருக்குது. ஸோ எமர்ஜென்சி வந்து இட் இஸ் த விண்டோ ஆஃப் த ஹாஸ்பிட்டல். இந்த சென்ஸ் வந்து பேஷண்ட் அங்கே வந்தவங்கள அது வந்து ஒரு அதிதீவிர பகுதி, சிகிச்சை, அவசர சிகிச்சை பகுதின்னு சொல்லுவோம். அங்கே பேஷண்ட் பார்த்தவங்கள பேஷண்ட்டுக்குன்னு சில இது இருக்கும். அவங்க பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, எப்படி மூச்சு விட்றாங்க, அவங்க மயக்கத்தில் இருக்காங்களா, கான்ஷியஸாக இருக்காங்களா, பேசுகிறாங்களா, இல்லாட்டி லைட்டாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து அவங்களால ஒரு லைட்டாக உளறல் இருக்கா, அவங்களால ஒழுங்காக வந்து பேச முடியலையா, இல்லாட்டி பக்கவாதம் மாதிரி வந்திருக்கா, அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இப்படி சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து நம்ம வார்டில் வச்சு பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம 24/7 யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை இமீடியட்டாக வந்து நம்ம வந்து ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுவோம். ஐசியூக்கு யார் போகணுங்கிறதுக்குன்னு இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் படி சில ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியாவே இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியா ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். இம்ப்ளிமெண்ட் ஆனாலும் சரி இந்த பேஷண்ட் வந்து ஐசியூ தான் தேவைப்படும், ஐசியூ போனால் தான் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்தர் கேர் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் அந்த பேஷண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வார்டுக்கு அனுப்பிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ஐசியூனா ஓகே, பீப்புள் வில் பி தேர், ருட்டீனாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணி சேவ் பண்ண முடியும். ஐ திங்க் உங்களோட ஜாபுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் 24 hours நீங்கள் வந்து யூ வில் பி வாட்சிங் தெம். சி ஆக்சுவலி வந்து இது என்னென்னா இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ இப்போ என் கூட வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அலாங் வித் மீ, ஒரு டீம் ஆஃப் நர்சஸ் இருக்காங்க, ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஐசியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எங்கள் ஐசியூவில் அரௌண்ட் 100 people are working. ஸோ இட் இஸ் நாட் as though ஒரு 1 person is running the show, 2 persons are there, அப்படி கிடையாது. இட் இஸ் a complete team work. Just imagine 100 people working in a 20-bedded or 30-bedded ICU and they take care of the patients. So everyone has to work in unison. எல்லாருக்கும் கரெக்டாக என்னென்ன ஒர்க்குன்னு தெரியும். அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக அவங்கவுங்க பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்லி த கேர் கெட்ஸ் டெலிவர்ட் டு த பேஷண்ட். ரைட். அண்ட் ஐ ஹர்ட் there is a methodology called ABCD அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் கேர் வந்தோடனே இந்த மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடாலஜி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். சரி, அது ஒரு சிம்பிள் திங். சரி, ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னா ABCD இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன அப்படின்னா ஏர்வேன்னு அர்த்தம். ஏர்வேங்கிறது வந்து அவங்க ஒழுங்காக மூச்சு விட்றாங்களா, அவங்க மூச்சு ப்ராப்பராக வந்து போகுதா, இல்லை லைட்டாக இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் அடிபட்டு கிடக்காங்க, அவங்களால ஒழுங்காக மூச்சு விட முடியாது. அவங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அதில் வந்து டங் வந்து பின்னாடி ஃபால் ஆகும். ஸோ மூச்சோட சிரமப்படுவாங்க, சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும், கர்க்லிங் சவுண்ட்ஸ் கேட்கும். ஸோ அதை நம்ம பார்த்தோன்னே சரி இவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு சீராக வரமாட்டேன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி ப்ரீதிங், நல்ல செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருக்கா, நம்ம மூச்சு விடுறப்ப நம்முடைய செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும், அது ப்ராப்பராக பண்ணுறாங்களா, பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து C இஸ் ஃபார் சர்க்குலேஷன். ஸோ பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கா, பிபி நல்லா இருக்கா. சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஆர்கன்ஸ் இந்த பாடி எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் சப்ளை வந்து போகும், இல்லாட்டி பிளட் சப்ளை போகாது. ஸோ கரெக்டாக பிபி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். டி வந்து டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா ஒரு பேஷண்ட் வர்றப்போ வந்து கான்ஷியஸாக இருக்காங்களா, கூப்பிட்டா கண்ணை திறக்கிறாங்களா, ப்ராப்பராக முழிக்கிறாங்களா, பார்க்குறாங்களா, நம்மகிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்களா, ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் ஃபாலோ பண்ணுறாங்களா, கையை தூக்குங்கன்னா தூக்குறாங்களா, காலை நகட்டுங்கன்னா நகட்டுங்கிறாங்களா, அதுக்கு பேர் தான் டி. கடைசி ஈங்கிறது வந்து அவங்க இருக்கிற சூழ்நிலையில் என்விரான்மெண்ட், அதில் ஏதாவது அவங்களுக்கு வித்தியாசமானது பிரச்சனைகள் இருக்கா, இல்லாட்டி வந்து பின்னாடி வந்து எங்கேயாவது அடிபட்டிருக்கா, சில இதெல்லாம் மிஸ் ஆயிரும். ஸோ இட்ஸ் லாஸ்ட் ஒன். ஸோ மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ABC இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு பேஷண்ட்டு பயங்கர சீரியஸாக வராங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு 7 minutes ப்ரோட்டோகால் என்னவாக இருக்கும் டாக்டர்? நமக்கு வந்து எப்படின்னா வந்து பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியில் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு ஐசியூக்கு வருவாங்க. ஸோ ஐசியூக்கு பேஷண்ட் வர்றதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி ரூம்லேருந்து கால் வந்துடும். ஸோ இந்த பேஷண்ட் வந்து வி ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் எமர்ஜென்சி டு ஐசியூ, பேஷண்ட் கண்டிஷன் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவைப்படும், இமீடியட்லி த கால் ஓவர் கம்ஸ் டு த ஐசியூ டாக்டர். ஸோ ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் பேஷண்ட் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வில் கீப் எவ்ரி திங் ப்ரிப்பேர்ட். ஐசியூ இஸ் எ பிளேஸ் வேர் ஈவன் செகண்ட்ஸ் கேன் மேக் அ டிசிஷன். சரியா? ஸோ வி ஹேவ் டு பி வெரி வெரி ப்ரிப்பேர்ட்.
பேஷண்ட் உள்ளே வந்த பிறகு நம்ம ரியாக்ட் பண்ணுறதோட வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு இன்க்ளினேஷன் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சப்போஸ் இந்த பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுனா அதை ரெடி பண்ணி வச்சுருவோம். சப்போஸ் பிபி லோவாக இருக்குன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி ரெடியாக இன்ஃபியூஷன் பம்ப்ஸில் வச்சுருவோம். ஸோ எவ்ரிதிங் த பெட் வில் பி ரெடி. ஸோ த பேஷண்ட் த மொமெண்ட் த பேஷண்ட் கம்ஸ் இன் இமீடியட்டாக ரிசீவ் பண்ணுறோம். அட் த டைம் வந்து ஒரு 2-3 நர்சஸ் வில் ஆல்சோ பி தேர், டாக்டர்ஸ் வில் பி தேர். பேஷண்ட்டை சேஃபாக ஷிஃப்ட் பண்ணி பெட்டில் வச்சுட்டு டக்குன்னு ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணுறோம். ஆக்சிஜன் சப்போஸ் வென்டிலேட்டரில் இருக்காங்கன்னா வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணணும். அடுத்து பிபிக்குரிய மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கடன்னு கரெக்ட் பண்ணி இட்ஸ் கோஆர்டினேட்டட் ஒர்க். அது ஒரு 7 மினிட்ஸில் வந்து அது நடக்கும். அட் த சேம் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸும் வருவாங்க. அவங்களையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஐசியூவில் இருக்கிறனால அது ஒரு கிரிட்டிக்கல் ஏரியா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்மில் அவங்கள்ட்ட ஒரு சைன் வாங்கிக்குவோம். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஏரியா அது இஷ்யூஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வாங்கிக்குவோம். ஸோ எல்லாமே ஒரு 7 to 10 மினிட்ஸில் வந்து இருக்கு. நான் ஆக்சுவலாக அந்த கன்சர்ன் ஃபார்ம் பற்றி கேட்கலான்னு நினச்சேன். அந்த கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இல்லை கண்டிப்பாக இதுக்கு வந்து எங்களோட பொறுப்பு வந்து எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கன்சர்ன் ஃபார்ம்ஸ்லாம் அது பழைய காலத்து கன்சர்ன் ஃபார்ம்ஸ். அதை வந்து எழுதிட்டு உடனே கையெழுத்து வாங்குறாரு. ஸோ இப்போ வந்து என்னென்னா வந்து ஐசியூக்குள்ளே உள்ள வந்து கிரிட்டிக்கல் ஏரியாவுக்குன்னு ஒரு கன்சர்ன் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு. அது இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. See, everything we do is answerable. We do according to protocols only, and whatever medicines we give, என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தாலும் it has to be done according to protocols, and all of us are answerable legally also. ஸோ வந்து கன்சென்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இன்ஃபார்ம் த ஃபேமிலி இந்த மாதிரி சிக்காக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், என்னென்ன ப்ளஸஸ் இருக்குது, என்னென்ன மைனஸஸ் இருக்குது, இது பண்ணாமல் இருந்தால் என்ன இருக்குது, பண்ணோம்னா என்ன இருக்குது, எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ தட் வி டேக் தம் அஸ் அ பார்ட் ஆஃப் த ட்ரீட்டிங் டீம் ஆல்சோ. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம கன்சென்ட் கொடுக்குறப்ப இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நம்ம பிளைண்டாக பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. நம்ம இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள்ட்ட வாங்கிட்டு நம்ம பண்ணுறப்ப வந்து தே ஆல்சோ ஃபீல் தே நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அவங்களுக்கும் தெரியும் பேஷண்ட் சிக்காக தான் இருக்காங்கன்னு, அவங்களுக்கும் தெரியும் டாக்டர்ஸ் வந்து தே கோயிங் டு டூ த பெஸ்ட் டு ட்ரீட் த பேஷண்ட், பட் தே ஜஸ்ட் வாண்ட் டு நோ என்ன நடக்குதுன்னு கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது. கன்சென்ட் இஸ் டேக்கன் ஃபார் தட். பட் வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபேமிலி, இட்ஸ் நாட் எவ்ரி டைம் வந்து இப்படி தான் நடக்கும்னு இல்லை. சில பேர் வந்து ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. அண்ட் உங்களை வந்து தே வில் கீப் ஆன் பி செக்கிங். உங்கள் வேலையை வந்து கூட பார்க்க விடாமல் வந்து பதட்டம் ஆகிடுவாங்க. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சீன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ். Some of them who have been very, very nice in spite of the patients not doing well. Some of them who have been very, very in a sense anxious at the same time, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க. அண்ட் நம்ம என்ன சொன்னோம்னாலும் டவுட் பண்ணுற ஃபேமிலிஸும் இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய க்ளோசஸ்ட் பர்சன் இல்லையா, அவங்களுடைய நியர் அண்ட் டியர் ஒன் ஃபேமிலி மெம்பர் சிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பதஷ்டம், கரெக்டாக போகுதா ட்ரீட்மெண்ட்டு. இப்போ கூகுள் டாக்டர்ஸ் எல்லாருமே கூகுள் டாக்டர்ஸ் தான். நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா உடனே கூகுளில் போட்டு ChatGPTயில் போட்டு ஒழுங்காக பண்ணுறாரா என்னென்னு அது ஒரு 10 இது கொடுக்கும். இதுக்கு இப்படி பண்ணியிருக்கலாமே, அதுக்கு அப்படி பண்ணியிருக்கலாமே, இன்னும் மோர் கன்ஃபியூஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஃபியூ ஆஃப் தெம் ஆர் சம்டைம்ஸ் வயலண்ட். பட் என்னென்னா வந்து வி நோ எப்படி இந்த ஹேண்டில் பண்ணணுன்ட்டுன்னு. பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம கூலாக இருக்கணும் இந்த டைமில். நம்ம வந்து வி ஷுட் எக்ஸ்பிளைன் டு தம் வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குதுங்கிறத கிளியராக சொல்லிடணும், எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் கிளியராக பேசிடணும். we should get the trust of the family, that is very important. அது வாங்கிட்டோம்னாலே அடுத்த மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸில் வந்து will have a good no issues will be there, they understand very well. அண்ட் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்கன்னா என்ன க்ரைட்டீரியாவில் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க? ஓகே இதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது, இவங்க வந்து நார்மல் வார்டுக்கு மூவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்த ஒன்றில் ஃபஸ்ட்டு கேத் லேப் கூப்பிட்டு போவாங்க. போய் அங்கே ஒரு ஸ்டென்ட் மாதிரி வச்சு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. ஹார்ட் அட்டாக் எதனால் வருது? அந்த ஆர்ட்ரி பிளாக் ஆகிறதுனால. ஸோ அந்த ஸ்டென்ட்டு போட்டோன்ல ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆனவனில் இங்கே கூப்பிட்டு வந்து ஐசியூவில் வச்சுருப்போம். ஒரு 24 hours மானிட்டர் பண்ணுவோம். பிபி சப்போஸ் லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணுவோம். அந்த பேஷண்ட் ஸ்டேபிள் ஆகிறாங்களான்னு பார்ப்போம். அந்த பிளட் ப்ரெஷர் அந்த பிபி மெடிசன் இல்லாமையே நல்லபடியாக ஸ்டேபிளாக இருக்குது. பேஷண்ட் அடுத்தடுத்த இசிஜிலாம் எடுத்து பார்ப்போம். அந்த இசிஜி எல்லாம் நார்மலாக இருக்குது. செஸ்ட் பெயின் எதுவுமே இல்லை, இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கார், சாப்பிட்டாரு, மொபிலைஸ் பண்ணி வெளியே ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கிறோம், மொபிலைஸ் பண்ணி உட்கார்றாரு, எழுந்து நடக்கிறாரு, அவரே இப்போ யூரின் பாஸ் பண்ணிட்டு வராரு, எல்லாமே நல்லா பண்ணுறாருனா தென் வி நோ தட் ஹீ இஸ் ரெடி டு கோ டு த வார்ட். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் யூ ஆர் ஸ்டேபிள் வி டோன்ட் கீப் தம் இன் த ஐசியூ. ஆஸ் ஏர்லி as possible we try to shift them to the ward. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேஷண்ட்ஸ். சம் பேஷண்ட்ஸ் will be sick in the ICU for long periods. ஒரு 1 week 2 weeks கூட வந்து they'll be in the ICU. வென்டிலேட்டரில் இருப்பாங்க, நிமோனியா நல்லா எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஸ்லோவாக அந்த வென்டிலேட்டர் விட்டு வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரெக்கவர் பண்ண வச்சு ப்ராப்பராக கான்ஷியஸ் ஆகி
பவர்லாம் நல்லா வந்த பிறகு நல்லபடியாக அவங்க சளியெல்லாம் வெளியே துப்பி நல்லா ஸ்ட்ராங்கான பிறகு அதுக்கப்புறம் திருப்பி ரீஅசஸ் பண்ணிட்டு ஒன்லி when we are comfortable that they can lead a decent life in ward side will shift. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி சிக் பேஷண்ட்ஸை ஒரு ஸ்டெப் டவுன் ஐசியூன்னு ஒன்று வச்சுருப்போம். ஓரளவுக்கு ஒரு லெஸர் கேர், இந்த அளவுக்கு கோஆர்டினேட்டட் கேர் இல்லாட்டினாலும் ஒரு லெவல் ஆஃப் கேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. இந்த சென்ஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து 1:1 நர்சிங் அந்த மாதிரி இருக்காது. அங்கே வந்து அந்த பேஷண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஸோ டிரெக்டாக டக்குன்னு வார்டுக்கு கூட்டு போகாமல் ஒரு 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 ஹோல்டிங் ஏரியா மாதிரி அங்கே வச்சு பார்ப்போம் ஒன் டே. அங்கேயும் தேர் கம்ஃபர்டபுள்னா தென் வி ஆர் ஷுவர் தே கேன் கோ டு த வார்ட். அதுக்கப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் இந்த வென்டிலேட்டர் நீங்கள் சொன்னனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். இந்த வென்டிலேட்டர் வந்து என்னெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பொதுவாக சஜஸ்ட் பண்ணுவீங்க? அண்ட் ஆல்சோ ஒரு மித் இருக்குல்ல, வென்டிலேட்டர் வச்சாலே வந்து சும்மா நம்மளுக்கு வந்து ஒரு கிமிக்ஸ் காட்டுறாங்க, பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க ஆனால் வந்து இவங்க வென்டிலேட்டரில் வச்சு நம்மக்கிட்ட வந்து சும்மா வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கிமிக்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்ன, வென்டிலேட்டரில் போயிட்டு அவ்வளோதான் பேஷண்ட் பிழைக்காது, பேஷண்ட் ஒன்றுமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாங்கள் ரமணா படத்துலலாம் இல்லை, அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. வென்டிலேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது ஆக்சுவலி, இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஃபார்ம் ஆஃப் ப்ரொவைடிங் ஆக்சிஜன் டு த பாடி. அப்புறம் உடம்புல இருக்க அந்த நச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு வந்துடுது. ஓகே, ஸோ உங்களால் எப்போ வந்து ப்ராப்பராக மூச்சு விட முடியலையோ, ப்ராப்பராக அந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியலையோ அப்போ தான் வந்து வென்டிலேட்டர் இஸ் ஹெல்பிங் யூ. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நமக்கு என்ன ப்ராப்ளம்னால நம்ம வென்டிலேட்டர் போடுறோம், அதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அந்த ப்ராப்ளம் ரிவர்சபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வென்டிலேட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேசிவ் ஹெட் இன்ஜுரி, பிரெயின் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் போடுறோம்னா பிரெயின் டேமேஜ் ஆகிறனால பிரெயினில் இருக்க அந்த சென்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, மூச்சு விடுற சென்டர்ஸ் எல்லாம், அதனால பேஷண்ட்டால் மூச்சு விட முடியல. அப்படி இருக்கிறப்ப வென்டிலேட்டர் இஸ் ஹெல்பிங் ஃப்ரம் த அவுட் சைடு. இப்போ எப்படி இந்த வென்டிலேட்டர் எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா பிரெயின் வந்து ரெக்கவரிக்கு ரொம்ப நாள் ஆகலாம், இல்லாட்டி ஆகாமல் கூட போகலாம். ஸோ கிளாசிக்கல் கேஸ் வேர் வென்டிலேட்டர் இஸ் ஸ்டக் டு த பேஷண்ட், வென்டிலேட்டர் விட்டு எடுக்க முடியல. வென்டிலேட்டர் போட்டதுனால பேஷண்ட் வந்து சாகலை, பேஷண்ட்டுக்கு வந்து பிரெயினில் டேமேஜ் ஆனதுனால தான் பேஷண்ட் வந்து இதாகுது. அதே சமயம் ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணுறீங்க, சர்ஜரி பண்ணி பெரிய சர்ஜரி ரொம்ப லாங் டியூரேஷன், அந்த பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் நல்ல பேஷண்ட் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, நல்லா இம்ப்ரூவ் வராங்க, பிபி ஸ்டேபிள் ஆகிடுச்சு, பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சுனால அப்போ அந்த வென்டிலேட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துடுறீங்க. ஏன்னா பேஷண்ட் சர்ஜரி இஸ் சக்ஸஸ்ஃபுல், பேஷண்ட் இஸ் சேவ்டு. இப்போ வென்டிலேட்டர் வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் த பேஷண்ட். நல்லா ஆனோடல வென்டிலேட்டர் வந்து எடுத்துடுறோம். ஸோ வென்டிலேட்டர்ஸ் எப்பயுமே வந்து ப்ராப்ளம்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு சிலர் வருவாங்க, நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிட்டு வந்துடுவாங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ். ஸ்லீப்பிங் டேப்லெட் என்ன பண்ண போகுது, பேஷண்ட்டு தூக்கம் நிறைய கொடுக்கும், ட்ரௌசியாக்கும், மூச்சோட சிரமப்படுத்தும். அதே ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாளில் வந்து யூரினில் வெளியே போயிடும். ஸோ அதோடைய எஃபெக்ட் அந்த பாடியும் கம்மியாயிருது. ஸோ ஒரு 48 ஹவர்ஸ்க்கு பேஷண்ட்டால் ஒழுங்காக மூச்சு விட முடியாது. அதுக்கப்புறம் பேஷண்ட் நல்லா தான் மூச்சு விட போகிறாங்க. ஸோ அந்த 48 ஹவர்ஸ்க்கு நம்ம வென்டிலேட்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வென்டிலேட்டரில் போடுறப்ப பேஷண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வென்டிலேட்டர் விட்டு எடுத்துருவோம் நாங்கள். ஸோ வென்டிலேட்டர் சேவிங் த பேஷண்ட் தேர். ஸோ எக்ஸாக்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 சினாரியோஸ் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, எல்லா டைமும் வென்டிலேட்டர் வந்து போட்டால் பேஷண்ட் பிழைக்க மாட்டாங்கிறது கண்டிப்பாக கிடையாது. we have used in so many patients and it is one of the most important inventions in human mankind. ஏன்னா இதை வச்சு தான், இதை பேஸ் பண்ணி தான் பல வெரி 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 ரொம்ப கஷ்டமான சர்ஜரிஸ், கஷ்டமான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வென்டிலேட்டர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே கோவிட் பேண்டமிக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 3 இது முக்கியமாக இப்போ உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஐசியூ பெட் இருக்கான்னு கேட்பாங்க, ஆக்சிஜன் இருக்கான்னு கேட்பாங்க, வென்டிலேட்டர் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட். ஸோ ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக் கொஞ்சம் மக்களுடைய அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வென்டிலேட்டர்னா ஓகே இட்ஸ் ஹெல்பிங் த பேஷண்ட்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இல்லை இன்னும் வந்து சில பீப்புள் வந்து பிலீவ் பண்ணுவாங்க இல்லையா, வென்டிலேட்டர் இட் வில் டேக் சம் டைம். சில விஷயங்கள் வந்து உடச்சி வெளியே வரது கொஞ்சம் நாள் ஆகும். பட் டெஃபினெட்லி வென்டிலேட்டர் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு த பேஷண்ட். ஓகே ஓகே. அண்ட் இப்போ இந்த கிரிட்டிக்கல் கேரில் வந்து ஸ்பெஷலைஸ்டு, இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க கார்டியாலஜிஸ்ட்டுக்கு தனியாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்கன்னு. ஸோ கிரிட்டிக்கல் கேரில் வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் உள்ளே இருப்பாங்களா? கண்டிப்பாக. அவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம டீம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே போஸ்ட் எம்டி, ஒன்று எம்டி ஜென்ரல் மெடிசன் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி அனஸ்தீஷியா படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிரிட்டிக்கல் கேரில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎம் கிரிட்டிக்கல் கேர், இப்போ டிஎம் கார்டியாலஜி, அந்த மாதிரி டிஎம் நெஃப்ராலஜி, அந்த மாதிரி டிஎம் கிரிட்டிக்கல் கேர் இருக்குது, டிஆர்என்பி கிரிட்டிக்கல் கேர் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் கோர்ஸ். நிறைய பேர் இப்போ அந்த 3 இயர் கோர்ஸையும் முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு தேர் கம்மிங். ஸோ கிரிட்டிக்கல் கேர் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு ஃபீல்ட் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே இருக்கிற டீம் வந்து அவங்க எனி டைம் they'll be able to manage emergencies and critically ill patients.
ஸோ அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் they are exclusively for that only. ஸோ நம்ம அந்த மாதிரி சும்மா வந்தோம் போனோம் அப்படி கிடையாது. அவங்க வந்து the entire team is devoted to providing cutting edge technology at the bedside to critically ill patients. அவங்க படிப்பே கடைசி ஸ்பெஷலைஸ் ஆனதே அதில் தான் இருக்காங்க. இது வந்து அப்ராடில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்துச்சு, இப்போ ஸ்லோவாக இந்தியாவிலையும் அதை நல்லா பிக்கப் ஆகி இட்ஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் இவால்விங் ஃபீல்ட். அதனால் அந்த மாதிரி இட்ஸ் வெரி வெரி ஃபோக்கஸ்ட் ஃபீல்ட். ஐ திங்க் நீங்களாம் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் எவ்ரி திங் நினைக்கிறேன். ஸோ தட் யூ கைஸ் வில் மேனேஜ் இல்லை எவ்ரி திங் சொல்ல முடியாது. வி ஹேவ் டு நோ அபவுட் மெனி திங்ஸ் ஆல்சோ. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஐசியூவில் இருக்கிறப்ப வந்து பேஷண்ட் சிக்காகிறப்ப சரி இது ஹார்ட்னால பேஷண்ட் ப்ராப்ளம் வருதா, இல்லாட்டி லங்ஸ் பேட் ஆகுதா, கிட்னிஸ் பேட் ஆகுதா. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் ஒரு புயலில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி இருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். there are people there to do the job, but we should know exactly யாரை கூப்பிடணும், யாரை வந்து யாருடைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறாரு, பல்மனாலஜிஸ்ட் ஒன்று சொல்கிறாரு, ரெண்டையும் நம்ம எப்படி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சேஃபாக கொண்டு போகிறது. ஸோ நம்ம கொடுக்குற ட்ரக்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஐசியூ பேஷண்ட்னா நிறைய ட்ரக்ஸ் போயிட்டுருக்கும், மல்டிபிள் ட்ரக்ஸ் மெடிசன்ஸ் போயிட்டுருக்கும். ஒன்றுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து எழுதிட்டு போயிடுவாங்க, பட் அதெல்லாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் எந்த ஆர்கன் வந்து டக்குன்னு சிங்க் ஆகுதோ அதை உடனே வந்து பார்த்து அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஜாக் ஆஃப் ஆல் த ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பட் ஸ்பெஷலிஸ்ட் நான் அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. ஸோ வி ஷுட் பி தரோ வாட் வி ஆர் டூயிங். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு கேஸ் கிரிட்டிக்கலாக நீங்கள் வந்து பார்த்து டக்குன்னு எல்லாமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆன ஏதாவது ஒரு கேஸ் சொல்லுங்கள் டாக்டர். இல்லை இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. பட் இல்லை லைக் இது வந்து ஈவன் த ஃபேமிலி வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி அபவுட் இட், அந்த மாதிரி ஏதாவது கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நிமோனியாவே எடுத்துக்கோங்களேன், ஏஆர்டிஎஸ் இந்த மாதிரி நிமோனியா பேஷண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்து வர்றப்போ வந்து ஜஸ்ட் சிம்பிள் கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு ஒரு 3 days, அதுக்கப்புறம் எனக்கு மூச்சோட சிரமப்படுறேன், அவ்வளோதான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக தெரியாது, ஜஸ்ட் ஒரு காய்ச்சல் ஒரு மூச்சு விடுற ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, எமர்ஜென்சிக்கு வந்திருப்பாங்க, கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிஜன் ஒரு 2 லிட்டர் தேவைப்படும், அடுத்த கொஞ்சம் நேரத்தில் 10 liters தேவைப்படுது, டக்குன்னு பேஷண்ட் டிட்ரேட் ஆகுது. பட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், பேஷண்ட் இஸ் குவைட் டாக்கிங் வெல் எட்ஸெட்ரா, ஸ்டேபிள் தான். பட் எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டுன்னு. ஸோ இட் இஸ் ஈட்டிங் த லங்ஸ் எல்லாம் மோசமாகிட்டுருக்கு. அண்ட் சிடி எடுத்து ஃபேமிலிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே லங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. கண்ணுக்கு முன்னாடியே 1 by 1 டிட்ரேட் ஆகுது. நம்ம வென்டிலேட்டர் போடுறதுக்கு முன்னாடி மற்ற வென்டிலேட்டர்ஸ் இருக்குது, நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர், அதை போட்டு காமிக்கிறோம் அவங்கள்ட்ட. பாருங்கள் இதுலேயும் வந்து மூச்சு விட முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அரௌண்ட் 30 years 32 years யங் பேஷண்ட்டு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து சரி அப்படியா அவங்களுக்கு ஃபார் அ ஃபேமிலி இட்ஸ் அ ஷாக். இது வரைக்கும் நார்மலாக இருந்த பேஷண்ட் நல்லபடியாக வந்து ஒரு ஒர்க் போயிட்டு நல்லபடியாக இருந்திருக்காரு, வெரி கம்ஃபர்டபுள். சடனாக வந்து இப்படி மோசம் மாறாரு, கண்ணுக்கு முன்னாடியே சிங்க் ஆகுதுன்னு வித்தின் ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஒரு ஃபியூ இதிலே வந்து வென்டிலேட்டருக்கு போயிட்டார். டியூப் போட்டு வென்டிலேட்டரில் போட வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து தேவர் வெரி வெரி ஆங்ஷியஸ். ஏன்னா 32 years என்னப்போ இப்படி ஆகிடுச்சே அப்படின்ட்டுன்னு. பட் வி வர் ஹோப்ஃபுல், சரி நம்ம பண்ணலான்னு. பட் அந்த வென்டிலேட்டர் செட்டிங்லேயே வந்து நம்ம படுத்த பார்க்க வச்சு நம்ம வென்டிலேட் பண்ணுறோம் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக சில இதில் வந்து குப்புறக்க படுக்க போட்டுருவோம், பேஷண்ட்டே திருப்பி படுக்க போட்டுருவோம், போட்டு வென்டிலேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ப்ரோன் வென்டிலேஷன் பேர். ஸோ அதுக்கு போய் நான் கேட்குறேன், இந்த மாதிரி நான் பண்ணணும், பண்ணால் தான் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகணும்ல. அவங்களால என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஏற்கனவே வந்து வென்டிலேட்டரில் இருக்கார், நீங்கள் திருப்பி படுக்க போட்டு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்க அவங்க பயங்கர ஷாக். இல்லை பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து அப்படியே யோசித்தாங்க, என்ன அப்படி சொல்கிறீங்களா, இல்லை பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக பேஷண்ட் நல்லா ஆயிடுவார், ட்ரை பண்ணலாம், we have to give him. ஓகேன்னாங்க. சரி நம்ம ப்ரோன் வென்டிலேட் பண்ணுறோம். ப்ரோன் வென்டிலேட் பண்ணியுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வருது, அப்புறம் திருப்பி அப்படியே லைட்டாக டவுன் ஆகிறாங்க. அப்போ தான் we again told them, எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், ஃபைனலாக வந்து எக்மோங்கிற தெரப்பி இருக்குது, அந்த தெரப்பி நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. இஸ் a யங் பேஷண்ட், ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் குவைட் காஸ்ட்லி, இட் இஸ் ரிஸ்கி, எல்லாமே இருக்குது, பட் we have to do. ஃபேமிலி வாஸ் வில்லிங், பண்ணாங்க. எக்மோ வந்து பண்ணாங்க. எக்மோ இஸ் அ மெச்சர் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இட் வில் டேக் கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ட் அண்ட் த லங்ஸ். ஒரு தனி மெஷினில் போயிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவன் நல்லா கண்ணத்தை வந்து பார்க்குறான், மெஷினில் கனெக்டட் ஸ்டில், பட் ஃபேமிலி இஸ் குவைட் ஹாப்பி. ஒரு 1 week ஸ்லோவாக வந்து பேஷண்ட் எக்மோ விட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம். ஓகே, வெரி 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 ஹாப்பி. யூ ஹேவ் கிவன் த மேக்ஸிமம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பாசிபிள் இன் அவர் கண்ட்ரி. எல்லாமே கொடுத்துட்டீங்க. அந்த ஃபேமிலி வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். At any point of time, patient could have died also. Patient could have gone down. But that is how it is. But they were extremely happy and they came, they thanked the entire team.
எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அது பட் எங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஏன்னா யங் பேஷண்ட்டு பொழைச்சி வரணுமே அப்படின்ட்டுன்னு. பை காட்ஸ் கிரேஸ் ஹிட் ஆன். வெரி நைஸ். அண்ட் இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வீட்லேயே வந்து மயங்கி விழுறதோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அந்த கூட இருக்கவங்க வந்து எப்படி டாக்டர் ரியாக்ட் பண்ணணும் பிஃபோர் தே கம்மிங் இன் டு த ஹாஸ்பிட்டல்? ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ எல்லாருமே கொஞ்சம் கற்றுக்கணும் சில விஷயங்கள். நாட் ஓன்லி டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, நர்சஸ் மட்டும் இல்லை, ஈவன் லே பீப்புள், பப்ளிக், அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம இதில் என்னென்னா வந்து ஒரு காமன் திங் என்னென்னா வந்து யாராவது லைட்டாக மயக்கம் போட்டு விழுந்தால் உடனே தண்ணியை முகத்தில் தெளித்தா பரவாயில்ல, பட் தண்ணியை எடுத்து கொடுக்குறது, கொஞ்சம் லைட்டாக எழுந்திரிச்சோம்ல தண்ணியை கொடுத்து குடிங்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட் வந்து ஒரு சப்போஸ் வீட்லேயே இல்லாட்டி வந்து இப்போ ஆஃபீஸ்லேயே வச்சுக்கோங்களேன், இங்கே சடனாக ஒருத்தருக்கு வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டார், ஒரு கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கொலாப்ஸ்னால் இட்ஸ் அ கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு அப்போலோ எமர்ஜென்சிக்கே நம்ம கூப்பிட்டோம்னாலும் எனி எமர்ஜென்சி, எனி ஹாஸ்பிட்டல், எனி திங், இட் வில் டேக் மினிமம் அட்லீஸ்ட் 10 to 15 minutes ஃபார் த ஆம்புலன்ஸ் டு கம் ஹியர். இல்லை டோட்டலாகவே 30 minutes ஆகிடும். கண்டிப்பாக மினிமம் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 30 minutes நியர்பை விசினிட்டியை பொறுத்து இருக்குது. பட் இந்த பேஷண்ட் அரெஸ்டான பேஷண்ட்டுக்கு இந்த பல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்ட் பீட் ஆகணும். ஏன்னா அந்த ஹார்ட் பம்ப் ஆனால் தான் பிளட் சப்ளை பிரெயினுக்கும் மற்ற ஆர்கன்ஸும் போகும். மற்ற ஆர்கன்ஸை விட்டுருங்க, பிரெயினுக்கு 4 to 5 minutes தான். அதுக்குள்ளே வந்து ஹார்ட் பீட் ஆகாட்னா பிரெயின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் இருக்கிற ஆக்சிஜன் வச்சு பிரெயின் வந்து சமாளிச்சுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இமீடியட்டாக இங்கே சிபிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் நம்ம பம்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் ஒன் திங் விச் வீ கேன் டூ. அதை ஐ திங்க் ஆல் ஆஃப் us ஷுட் லேர்ன். இது வந்து நம்முடைய கரிக்குலம்லேயுமே இதை வந்து சேர்த்துடணும். ஈவன் அபவுட் 10 years ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம படிக்கிற பசங்க எல்லாருக்குமே இதை வந்து சொல்லிக் கொடுத்துடணும். ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் த சிபிஆர் ஹியர். நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டில் ஹெல்ப் கம்ஸ். ஹெல்ப் வந்தவங்கள அந்த எமர்ஜென்சி டீம் வந்தாலும் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட் லைக்லி இந்த மாதிரி பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சர்வே ஆகிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு இந்த மாதிரி வெரி வெரி ரிஸ்கி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ சிம்பிள் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, யாருக்கோ வலி போகிறது, வீட்லேயே ஃபிட்ஸ் வந்துடுது. ஸோ அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு வந்து இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஒரு சர்ச்சு படுக்க வச்சுருங்க. ஒரு சர்ச்சு படுக்க வச்சிட்டிங்கன்னா அது ரெக்கவரி பொசிஷன்னு பேர். அதில் படுக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வாந்தி எதுவும் உள்ளே போயிடாது. ப்ளஸ் வந்து செக்ரீஷன்ஸ் உள்ளே போய் நுரையீரலில் போய் மூச்சோட சிரமம் எதுவும் வராமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். ப்ளஸ் அடுத்து வந்து இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ பைஸ்டாண்டராக நீங்கள் இறங்கி பார்க்குறீங்க, அங்கே ஒரு அடிபட்டு கிடக்காரு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டேமேஜ் நல்லா ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரொஃப்யூஸாக. ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நல்ல ஒரு கிளாத் எடுத்து கரெக்டாக எந்த இடத்துல ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ஒரு நல்ல கம்ப்ரெஷன் கொடுங்க. வெயிட் ஃபார் த ஆம்புலன்ஸ் டு கம். அந்த கம்ப்ரெஷனை ரிலீஸே பண்ணாதீங்க. தட் வில் சேவ் த பேஷண்ட். அந்த ப்ளீடை வந்து ஓரளவுக்கு வந்து காப்பாற்றி கொடுக்கும். அட் த சேம் டைம் அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து அடிபட்டு இருக்கிறப்ப வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், சுற்றி நின்றுட்டு அவங்களுக்கு போகிற காற்று எதுவுமே போகும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அந்த பேஷண்ட்டை தரன்னு அப்படி இப்படி இழுக்கக்கூடாது. தே கேன் ஹேவ் அ cervical spine injury. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்கள கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அவங்கள வந்து ரொம்ப பொறுமையாக தூக்கி பொறுமையாக வச்சு அந்த மாதிரி தான் இது பண்ணணும். ரஃப்பாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து பைஸ்டாண்டர்ஸ் வந்து அட் த ஆக்சிடென்ட் பிளேஸ் அங்கே அவங்க பண்ணுற இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் தெரப்பிலேயே வந்து நிறைய பேர் வந்து சர்வே ஆகிருக்காங்க. ரைட். அண்ட் இந்த சிபிஆராக இருக்கட்டும், இல்லைனா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தெரப்பி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐம் சீயிங் த அவேர்னஸ் வந்து பீப்புள் கிட்ட இருந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த காலேஜ் அதெல்லாம் வந்து கேம்ப்லாம் வச்சு கண்டிப்பாக டு டூ சிபிஆர்லாம் வந்து பண்ணுறாங்க. ஐ திங்க் பீப்புள் ஆர் கெட்டிங் நோ லைக் டெஃபினெட்லி அவேர்னஸ் முந்தியோட நிறைய இருக்குது. அவங்களுக்கும் புரியுது நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பர் கால் பண்ணணும். அட் த சேம் டைம் வி ஷுட் ஸ்டார்ட் சம் ட்ரீட்மெண்ட் இமீடியட்லிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ யூடியூப்ஸ் எல்லாமே இருக்குது. யூ கோ டு தே நோ எக்ஸாக்ட்லி ஹவு டு டூ சிபிஆர். தே மை டூ பெட்டர் தேன் அஸ், இல்லையா? கரெக்டாக பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஓவர்டியூ அலோன் வந்து பண்ணக்கூடாதுன்றது மட்டும். ஆமாம், அது ஒன்று இருக்குது. சில பேர் ரொம்ப எக்ஸாஜரேட்டட், ரொம்ப இது பண்ணி அதை பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறதும் தப்பு. பட் அட்லீஸ்ட் பேசிக் திங்ஸ் வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த பேஷண்ட். டாக்டர், சில பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்த போது நானே வண்டி ஓட்டிகிட்டு போய் வந்து அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. பட் அதில் எந்த அளவு வந்து டேஞ்சர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். they are taking a very big chance with their life. நமக்கு ஒரு செஸ்ட் பெயின் இருக்குது, நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, செஸ்ட் பெயின் வருது அப்படின்னா ஃபஸ்ட் திங் ஸ்டாப் த வெஹிக்கிள். முதல்ல நம்ம சேஃப்டி முக்கியம், மற்றவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸ்டாப் த வெஹிக்கிள். கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ட்ரைவ் பண்ண சொல்லுங்கள்.
ட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆஸ் early as possible பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து தனியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்டாப் த வெஹிக்கிள், ட்ரை டு கெட் சம் ஹெல்ப் வச்சுட்டு ஆஸ் early as possible கம் டு ஹாஸ்பிட்டல். பெஸ்ட் திங் இப்போ இந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து எமர்ஜென்சி இமீடியட்டாக கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த நம்பர்ஸை கூட நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணலாம். ஆஸ் early as possible they will come to the site. பக்கத்தில் உடனே வந்துடுவாங்க, வந்து உங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. ஓகே, பட் அக்ரீட். உங்கள் அப்போ இருக்கிற பயம் என்னென்னா வந்து அப்படியே நம்ம ஓட்டிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் இறந்துருக்கவங்க இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸே வந்து தே பாஸ்ட் அவுட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆக்ட் வெரி வெரி ஷார்ப்லி அட் தட் டைம். ஸ்டாப், டேக் ரெஸ்ட். பெட்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் அப்படி தானே, இமீடியட்லி தே கால் ஃபார் த எமர்ஜென்சி இன் ஹாஸ்பிட்டல், தே கம் ஆம்புலன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் சிஸ்டம். தட் சிஸ்டம் ஷுட் பி ஃபாலோட் ஃபார் சிக் பேஷண்ட்ஸ். ஓகே, அண்ட் நான் இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ இந்த பேட் நியூஸை வந்து எப்படி பிரேக் பண்ணுறீங்க டாக்டர் ஃபேமிலி கிட்ட? See, usually that is one of the major roles of an intensivist. சரியா? இப்போ ஒரு கிரிட்டிக்கலி இல் சிக் பேஷண்ட் இருக்கிறப்ப பல கன்சல்டன்ட்ஸ் வந்து பல ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்ப்பாங்க பேஷண்ட்டை. எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த மோசமான கண்டிஷனை ஃபேமிலிகிட்ட சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து they will not be comfortable. ஓகே, அட் த சேம் டைம் someone has to tell them, சரி என்ன சிச்சுவேஷன் இருக்குது என்னங்கிறது. ஸோ அவங்களும் அதை எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சும்மா அப்படியே நம்ம ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களை கூப்பிட்டு அப்படியே டக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. ஸோ அதுக்குன்னு சில ப்ராப்பர் இது இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ராப்பராக அவங்கள ஒரு ரூம் கூப்பிட்டு போய் கம்ஃபர்டபுளாக அவங்கள உட்கார வச்சு அந்த மாதிரி டைமில் அவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் வர சொல்லிடுவேன். ஸோ லெட் எவ்ரி ஒன் பி தேர். யார் யாருக்கு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸோ எல்லோரும் வந்துடுங்கன்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஸ்லோவாக வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பேன் நான். உடனே அவங்க ஸ்லோவாக சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஓப்பன் அவுட் ஆகும். ஐ வில் மேக் தம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் அவுட். என்னென்ன உங்களுக்கு தெரியுங்கிறத முதல்ல உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக வில் ஸ்டார்ட் டெல்லிங் அபவுட் த பேஷண்ட் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி இருக்குமா, கஷ்டமாக இருக்குது, சான்சஸ் ஆஃப் ரெக்கவரி கொஞ்சம் கம்மி தான். அட் த சேம் டைம் வி ஆர் ட்ரையிங் எவ்ரி திங், பட் கொஞ்சம் சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஷீ மே நாட் மேக் இட் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவாக ரொம்ப ரொம்ப டெலிகேட்டாக ஒவ்வொரு வார்த்தை நம்ம சொல்கிறப்பையும் அங்கிட்டிருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி ஆகிறாங்கன்னா வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் ஹவு வி பிரேக் இட். ஸோ வி ஷுட் டேக் adequate டைம். இதில் என்னென்னா சில டாக்டர்ஸ் டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா, இல்லை நல்லா இல்லை பேஷண்ட் சிக்காக இருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா ஃபேமிலிக்கு வந்து அந்த ஒரு ஒரு இம்பேக்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ டேக் யுவர் டைம், ட்ரீட் த பேஷண்ட்ஸ் அண்ட் சிட் வித் த ஃபேமிலி, டாக் டு தம் அட் கம்ஃபர்ட். ரொம்ப டெலிகேட்டாக பேசி விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிரேக்கிங் த நியூஸ், பேட் நியூஸ் இஸ் an எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். கேர்ஃபுல்லாக பண்ணணும் அது. ஓகே, அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ ஒரு கிரிட்டிக்கல் வார்ட்லேருந்து நார்மல் வார்டுக்கு மாறும்போது அந்த பேஷண்ட்ஸ் வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கணும் டாக்டர்? ஓகே ஓகே ஸோ அதுதான் என்னென்னா வந்து இப்போ ரொம்ப சிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே 2-3 வீக்ஸ் எங்களோட இருக்கிறவங்கள வார்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம்ல, we don't absolve of our responsibilities. டக்குன்னு நாங்கள் அப்படியே விட்டுறதில்ல. அவங்கள வார்டுக்கு போயிட்டாங்க நம்ம ரோல் ஓவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ த ஐசியூ டீம் வார்டுக்கும் போய் ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அடுத்த நாள் நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணி போன பிறகு அதே மாதிரி கேர் ஏதாவது டிஸ்மேண்டில் குறைஞ்சிடக்கூடாது. ஸோ அது கரெக்டாக கிடைக்குதா, ட்ரக்ஸ் கரெக்டாக போகுதா, எல்லாமே கரெக்டாக போகுதா, ஒரு 2-3 டேஸாவது நம்ம போய் அங்கே போய் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அந்த ரெக்குப்ரேஷன் ஃபேஸ் அவங்க திருப்பி வந்து ரீபில்ட் பண்ணி வராங்க பார்த்தீங்களா. ஏன்னா ஐசியூவில் இருக்கிறப்ப வந்து நிறைய அவங்களுக்கு பாடி மசில் லாஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க திருப்பி வரணும்னா அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் தேவை, நல்ல சாப்பாடு, நல்ல அப்படியே டயட்டிஷியன் வச்சு நல்ல ஃபுட்டு, கரெக்டான ஃபுட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் நல்ல தூக்கம் தேவை, கம்ஃபர்டபுளாக தூங்குறாங்களா, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஒரு ஐசியூலேருந்து 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வர்றப்போ வந்து கொஞ்சம் மைண்ட்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, ஆங்ஸைட்டி லெவல்ஸ் நிறையா இருக்கும். தேட் ஆர் கான் த்ரூ அ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம். ஸோ அவங்கள அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காம் பண்ணணும். கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, பயப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் நாட் ஓன்லி டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், ஃபேமிலியோட சப்போர்ட்டுமே அந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி இந்த வார்ட்ஸ், வீட்டுக்கு போன பிறகும் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு வந்து கிரிட்டிக்கல் கேர் பற்றி எங்களுக்கு நிறைய சொன்னதுக்கு தேங்க்யூ.